மனிதர்களை உயர்ந்த மனிதர்களாக்குவது சோதனை நேரம் தவிர வெற்றி நேரம் கிடையாது. ஒரு மனுஷனை உயர்ந்த மனுஷனா காட்டுறது எது தெரியுங்களா? அவனுடைய வெற்றி நேரம் இல்ல, சோதனை நேரம். ஒரு சோதனை வரும்போது அவன் எந்த மனநிலையில் அதை கடந்து அதில் நிற்கிறானோ அதுதான் அவனுடைய வெற்றி நேரம். ஆனா வெற்றி நேரம் அவனுக்கு கிடையாது. சோதனை, ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாக்குவது சோதனை நேரம் தான். அப்பதான் அவனுடைய உயர்ந்த குணங்கள் தெரியும். அதே சொல்றான், அழகா சொல்றான் கண்ணன் கிருஷ்ணன். அர்ஜுனா, இன்னைக்கு இந்த குருட்சேத்திரத்துல இந்த போர்ல இந்த சண்டை போடும் போது உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்கான் பாரு. இவெல்லாம் பெரிய மனுஷன் சொன்ன, பெரிய மனுஷன் எல்லாம் எங்க இருக்கிறான் பாத்தியா? அயோக்கியன் கூட இருக்கிறான். அயோக்கியனாவே மாறிட்டான். இந்த சோதனை நேரத்துல தாண்டா உனக்கு தெரியும் எவன் நல்லவன், எவன் உயர்ந்தவன், எவன் பெரிய மனுஷன். எப்ப தெரியும்? இந்த சோதனை நேரத்துல தாண்டா தெரியும்ன்றான். சிலர்லாம் பார்த்திருப்பீங்க, மைக்கு கட்சிச்சுன்னா போதும் மைக்கு மோகனோட அதிகமா பேசுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கு கட்சிச்சுன்னா மைக்கு மோகனோட அதிகமா பேசுவாங்க. வாக்குறுதியெல்லாம் தாராளமா எடுத்து விடுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. எங்களை நம்பி வந்துட்டீங்க, நாங்க கைவிட்டுற மாட்டோம், கடைசி வரைக்கும் நாங்க தான் உங்களை பார்த்துப்போம் எல்லாம் சொல்லுவாங்க. மைக்கை விட்டு நகர்ந்து போனதான் மனநிலை மாறும். இதுக்கு என்னன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா, அதுதான் தவறானது. மனிதர்களை உயர்ந்த மனிதர்களாக்குவது சோதனை நேரம் தான். ஒருத்தன் சோதனை வரும்போது அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா சிறியவனா என்பதை அந்த சோதனை நேரம் தான் அது முடிவு பண்ணும். அவன் வெற்றி நேரமே கிடையாது. ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அவன் பெரிய மனுஷன் கிடையாது. சோதனையில அவன் நின்று ஜெயிக்கிறான் பாத்தீங்களா, அப்பதான் அவனுடைய பவர் தெரியும், அவனுடைய சக்தி தெரியும். அத பகவான் என்ன பண்ணுவாரு முன்னாடி, அதான் பகவத்கீதையில அர்ஜுனனுடைய சக்தியை, அர்ஜுனனுடைய ஆற்றலை என்ன பண்றார் கண்ணன் கிருஷ்ணன் என்ன பண்றான், காற்றா எல்லாரும் முன்னாடி, பாடுறா அர்ஜுனா நீ யார் என்பதை அனைவருக்கும் உணர்த்துகிறேன்றான். எவ்வளவு புத்திசாலி தெரியுங்களா கிருஷ்ணன். அர்ஜுனன் கர்ணனெல்லாம் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்ணனை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நினைச்சானா எல்லாரையும் தும்சம் பண்ணிடுவான். அப்படியாப்பட்ட கர்ணனையே என்ன பண்றான் கண்ணன், தன்னுடைய புத்திசாலித்தனத்துல என்ன பண்றான், அவனை மடக்கிறான். அந்த இடத்துல என்ன ஆயிருது, மனிதர் உயர்ந்த மனிதராக்குவது சோதனை நேரம் தான், வெற்றி நேரம் அல்ல. அர்ஜுனா, இது சோதனையான நேரம். இந்த நேரத்தில் நீ கலங்காதே, கலங்காத. எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த பேசுற பேச்சு இருக்கு தெரியுங்களா, இந்த பேச்சில தான் நிறைய விஷயங்கள் மாறும். காலையில 5:30 மணிக்கு ஒருத்தன் எனக்கு போன் பண்ணான், சாமி என்னடா இப்படி விஷயம் போன்ல அப்படின்னா, அப்படி விஷயம் இப்படி விஷயம் எதுவும் பேசாதடா, அது தானா நடக்கும், உன் வேலையை பாடுறான்னு. வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப யோசிச்சு பேசணும். சொல்ல தெரியாது, படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. படிச்சவங்களுக்கு தெரியும் யார் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெளிவா சொல்லி இருக்கோம், அவங்களுக்கு புரியும். படிக்காதவன் என்ன பண்ணிட்டான், சொல்லும் போது வார்த்தையை மாத்தி சொல்லிட்டான். ஆப்போசிட்ல இருக்கிறவன் படிச்சவன், அவனுக்கு அது புரியணும் இல்லையா, அந்த முட்டாளுக்கும் புரியல. அந்த முட்டாளு, இது எப்படி தெரியுங்களா, உண்மையை சொல்லட்டுங்களா, அந்த உண்மை ஊருக்கே தெரியும், நீ என்னடா சொல்றது, அந்த உண்மை ஊருக்கே தெரியும், நீ என்னடா சொல்றது. அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், டே போடா, யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட அவன் வேலையை போடுறா. அப்போ அந்த வார்த்தையாகப்பட்டது ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணும். அதான் சொல்றான் அவன், நல்லா கேட்டுக்கோ, இன்றுதான் அமாவாசை. அது எப்படி, இன்னைக்கு பலி கொடுக்கணும். யாரு அமாவாசை அன்று பலி கொடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போரில் வெற்றி அடைவாங்கன்றது, ஜெயிப்பாங்கன்றது சகாதேவனுடைய கணிப்பு.
போறான், அழகா அமர்ந்து தர்ப்பணம் பண்றான். மேல இருந்து சந்திர பகவானும் சூரிய பகவானும் பாக்குறாங்க. இது என்ன, நாளை தானே அமாவாசை, இன்றே கண்ணன் தர்ப்பணம் பண்றாரு, இது தவறு அல்லவா? அவர் செய்யும் தவறுக்கு நம்மையும் உடந்தையா இருக்கக்கூடாதுன்னு அவசரம் கொடுக்க அவசரமா போயிடுச்சுங்க. ரெண்டும் போயிடுச்சுங்க. அவசரத்துல நடக்குதுதான். அவசரப்பட்டு போயிட்டாங்க. அண்ணா, நீ பண்றது நியாயமா, தர்மமா, இந்த லோகத்துக்கு அடுக்குமா? நான் என்னடா அடுக்கும், என்னடா தப்பு பண்ண? நாளை தானே அமாவாசை திதி. சந்திரனான நானும் சூரியனா பகவானான இவரும் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் நாள் நாளை தானே. இன்று நீங்க தர்ப்பணம் செய்கிறீங்களே, இது நியாயமா? உங்களை பார்த்து எல்லாருமே தப்பு பண்ணுவாங்களே, இது அநீதி இல்லையா அப்படின்றான். அவன் புத்திசாலி இல்ல. எதிர்க்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்து தானே இருக்கீங்க, இன்னைக்கு தானே அமாவாசை, போலான்ட்டு போயிட்டான். எந்த ஒரு விஷயத்த அதாவது நல்லா கேளுங்களேன், புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அறிவாளி என்ன பண்ணுவான், திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு பார்ப்பான். புத்திசாலி என்ன பண்ணுவான், ஒண்ணுமே செய்ய மாட்டான். அவன் மேல பாரத்தை போட்டுட்டு அவன் பாட்டு வேலையை பார்ப்பான். ஏன்னா புத்திசாலி இல்ல, புத்திக்கு தெரியும்ல, புத்திக்கு தான் தெரியும் இறைவன் என்ன பண்ணுவான், பெருமாள் என்ன பண்ணுவான்னு. அறிவாளிக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு. அப்படி அற்புதமான ஒரு விஷயத்த அழகா செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் கண்ணன். தனது ஆற்றலை உணர்ந்தவன், தன்னுடைய துன்பத்தை இழந்தவன். இந்த வார்த்தைய தினமும் நீங்க சொல்லுங்க, தினமும் சொல்லுங்களேன். காலையில எழுந்து சொல்லுங்க, நைட்டு படுக்கும்போது சொல்லுங்க. தனது ஆற்றலை உணர்ந்தவன், தன்னுடைய துன்பத்தை இழந்தவன் அப்படின்னு ஒரு 10 வாட்டி சொல்லுங்க போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் உணர்வீங்க. பகவானுடைய அனுகிரகத்தோட, தாயாருடைய அனுகிரகத்தோட எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த சத்யநாராயண பூஜையுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இந்த பூஜையில கலந்துக்கணும்.